சென்னையில் வீட்டை அடமானம் வைத்து வங்கிக் கடன் பெற்ற பெண் ஒருவர் வங்கி ஊழியர்களின் நெருக்கடியால் தற்கொலைக்கு முயன்றதாக கூறப்படும் சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. சென்னை அரும்பாக்கம் ராதாகிருஷ்ணன் நகரைச் சேர்ந்தவர் தனலட்சுமி. இவர் கடந்த 2 வருடங்களுக்கு முன்பு சுமார் 2 கோடி ரூபாய் மதிப்புள்ள தன் வீட்டை தனியார் வங்கி ஒன்றில் அடமானம் வைத்து 83 லட்சம் கடன் பெற்றதாக கூறப்படுகிறது. இதில் அசலும் வட்டியும் சேர்த்து சுமார் 60 லட்சம் ரூபாய் பணத்தை தனலட்சுமி திருப்பி செலுத்தியதாகவும், ஆனால் 60 லட்சம் ரூபாய் வட்டியாகவே எடுத்துக்கொண்ட வங்கி ஊழியர்கள் மேலும் 83 லட்சம் ரூபாய் பணம் கேட்டு நெருக்கடி கொடுத்ததாக சொல்லப்படுகிறது. இதனால் மன உளைச்சலில் இருந்த தனலட்சுமி தூக்க மாத்திரைகளை சாப்பிட்டு தற்கொலைக்கு முயன்ற சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. பெண்ணை உடனடியாக மீட்டு அக்கம் பக்கத்தினர் மருத்துவமனையில் அனுமதித்த நிலையில் இந்த சம்பவம் குறித்து போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். திண்டுக்கல் அருகே 213 கிலோ கஞ்சா கடத்திய வழக்கில் 5 ஆண்டுகள் தலைமறைவாக இருந்த நபர் கர்நாடகாவில் கைது செய்யப்பட்டார். கடந்த 2019ஆம் ஆண்டு 213 கிலோ கஞ்சா கடத்திய வழக்கில் தேனியைச் சேர்ந்த சிவா என்பவர் தலைமறைவாக இருந்த அவரை தனிப்படை போலீசார் தேடி வந்தனர். இந்த நிலையில் கர்நாடக மாநிலம் சிக்பல்புரா மாவட்டத்தில் பதுங்கியிருந்த சிவாவை போலீசார் கைது செய்து சிறையில் அடைத்தனர். சென்னை கொடுங்கையூரில் கள்ளச்சந்தையில் மதுபானம் விற்ற 2வரை போலீசார் கைது செய்தனர். மதுபான கடைகளை மூடிய பின்னர் சிலர் இரவு நேரங்களில் சட்டவிரோதமாக மதுபானம் விற்பதாக போலீசாருக்கு தகவல் கிடைத்துள்ளது. இதன் அடிப்படையில் சோதனை நடத்திய போலீசார் கொடுங்கையூர் இந்திரா நகர் பகுதியில் உள்ள ஒரு வீட்டில் இருந்து 64 மதுபாட்டில்களை கைப்பற்றிய நிலையில் அதே பகுதியைச் சேர்ந்த ஜெயலட்சுமி மற்றும் நெற்குன்றத்தைச் சேர்ந்த கணேஷ்குமார் ஆகிய 2வரை கைது செய்து சிறையில் அடைத்தனர். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.